1981 சயின்ஸ் லேப்ல நடந்த ஒரு பயங்கரமான கதையை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். இது ஒரு உண்மை சம்பவம். ஹலோ, வணக்கம் நண்பா. மறுபடியும் ஒரு உண்மை சம்பவ கதையோட தான் வந்திருக்கேன். இந்த கதை ரொம்ப ஷார்ட்டான கதை தான், ஆனா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ஸ்கூல்ல சயின்ஸ் லேப்பை மட்டும் பூட்டி வச்சிருக்காங்களாம் பல வருஷமா. அங்க யாரும் போக கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டான ஆர்டரும் போட்டிருக்காங்க. அதுவும் சரியா 6 மணிக்கு அந்த சயின்ஸ் லேப்ல எப்போதுமே ஏதாவது ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்குமா. இதுக்கு பயந்துகிட்டே ஸ்டூடெண்டா இருக்கட்டும், டீச்சர்ஸா இருக்கட்டும், யாருமே அந்த சயின்ஸ் லேப் பக்கமும் போக மாட்டாங்க. அந்த ஸ்கூல்ல 3rd ஃப்ளோர்ல தான் அந்த சயின்ஸ் லேப் இருக்கு. அதுவும் தொங்கல்ல இருக்கும். பக்கத்துல ஒரு வாஷ்ரூம் இருக்கும். ஆனா ஈவினிங் டைம் ஆயிடுச்சுன்னா அந்த வாஷ்ரூமை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த ஸ்கூல்ல படிக்கிற நிறைய பேர் தங்கி தான் படிக்கிறாங்க. ஏன்னா அது கான்வென்ட் ஸ்கூல். சம்டைம்ஸ் இந்த எக்ஸாம் டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ட்ரா கிளாஸ் எல்லாம் வைப்பாங்க. அப்ப கிளாஸ் முடியறதுக்கு ஒரு 7:30 இல்லைன்னா 8 o'clock ஆகும். அப்படி இருக்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா அந்த 6:30 ஆனாலே சயின்ஸ் லேப்ல பக்கத்துல இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 4 கிளாஸ் ரூம் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க, க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 5வது கிளாஸ் ரூம் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா சம்டைம்ஸ் மேல இருக்கிற ஃப்ளோவை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது அந்த 3rd ஃப்ளோவை யூஸ் பண்ண மாட்டாங்க. 2nd ஃப்ளோர்ல எக்ஸ்ட்ரா கிளாஸ்லாம் நடக்கும். ஏன் அந்த 4 கிளாஸ் ரூம்ப தள்ளி அவங்க பாடம் நடத்துறாங்கன்னா, முன்னெல்லாம் அந்த சயின்ஸ் லேப் பக்கத்துல தான் கிளாஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அப்பெல்லாம் சயின்ஸ் லேப்ல இருந்து ஏதோ ஒரு அமானுஷ்ய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா. அதனாலேயே அங்க இருக்கிற ஸ்டூடெண்டும் டீச்சர்ஸும் பயந்துருவாங்க. ஸோ எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு 4 கிளாஸ் ரூம்ப தள்ளி தான் அவங்க பாடம் நடத்துவாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல அங்க என்ன சத்தம் கேட்டாலும், அதாவது அந்த சயின்ஸ் லேப்ல இருந்து என்ன சத்தம் வந்தாலும் அந்த 5வது கிளாஸ் ரூம்ல அவ்வளவா கேட்காது. ஸோ அங்க இருக்கிறவங்களுக்கும் அந்த சத்தம் ரொம்ப மெதுவா கேட்கறதுனால அது அப்படியே பழகி போயிடுச்சு. ரொம்ப கண்டுக்கிறதும் கிடையாது. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுவாங்க. இப்படியே போயிட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் அந்த ஸ்கூலுக்கு ஒரு புது டீச்சர் வந்திருக்காங்க. இந்த புதுசா வந்திருக்க டீச்சருக்கு இந்த ஸ்கூலை பத்தி அவ்வளவா பெருசா தெரியாது இல்லையா. சோ மத்த டீச்சர்ஸ் எல்லாம் அவங்கள பத்தி அறிமுகப்படுத்துறப்ப கூட அவங்க அந்த சயின்ஸ் லேப்பை பத்தி சொல்லவே இல்லை. ஸோ இவங்களும் எப்போது போல கிளாஸ் அட்டென்ட் பண்ணாங்க. அண்ட் இவங்களுக்கு ஒரு பேரு கொடுத்துக்கலாம். இவங்க பேரு ஜோதி. கொஞ்ச நாள்லயே அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்க்கு எல்லாமே அந்த டீச்சரை ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா அங்க இருக்கிற டீச்சர் மாதிரி இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சர் கிடையாது. இவங்க ரொம்ப ஃபன் லவ்விங்கான ஒரு டீச்சர். இவங்க கிட்ட புரியாத விஷயம் எதை கேட்டாலுமே இவங்க கொடுக்குற ஆன்சர் ஒரு கதை மாதிரி சொல்லிட்டு கொடுக்கறனால அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே இவங்களை ரொம்ப பிடிக்கும். இவங்க கிளாஸ் அட்டென்ட் பண்றாங்கன்னா எந்த ஸ்டூடெண்ட்டுமே கிளாஸ் கட்டடிக்க மாட்டாங்க. கொஞ்சம் வாரத்துக்கு அப்புறம் ஜோதி டீச்சரும் எக்ஸ்ட்ரா கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப டைம் ஒரு 7 o'clock சம்திங் தான் இருக்கும். இவங்க பிளாக் போர்ட்ல நோட்ஸ் எல்லாம் எழுதிட்டு, சரி இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க, நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியாறப்ப அப்ப அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் எந்திரிச்சு, டீச்சர் நீங்க வாஷ்ரூம் போறதா இருந்துச்சுன்னா இந்த சைடு இருக்கிற இந்த வாஷ்ரூமை யூஸ் பண்ணாதீங்க, கீழே இருக்கிற வாஷ்ரூம் போங்கன்னு யாரும் சொல்லி கேட்கிறப்ப, இல்ல டீச்சர் அந்த சயின்ஸ் லேப்ல பேய் இருக்கு, அப்பப்ப சத்தம்லாம் கேட்கும், நாங்களே அந்த சைடு 6 மணிக்கு மேல போறது கிடையாது, அதனாலதான் 4 கிளாஸ் ரூம் தள்ளி இங்க பாடம் நடத்துறாங்க, நீங்க பேசாம கீழே இருக்கிற வாஷ்ரூம் போங்க, அந்த சைடு போயிடாதீங்க, அந்த பேய் உங்களை பிடிச்சுக்க போகுது அப்படி சொல்றப்போ இவங்களுக்கு சிரிப்பு வந்துருச்சு. என்னது பேயா பிசாசா, இந்த காலத்துல இதெல்லாம நம்புறீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க அந்த சயின்ஸ் லேப் பக்கத்துல இருக்கிற வாஷ்ரூமுக்கு தான் போனாங்க. இந்த டீச்சரும் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அப்ப அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் கேட்டாங்க, டீச்சர் உங்களுக்கு ஏதாவது சயின்ஸ் லேப்ல சத்தம் கேட்டுச்சா, உங்களுக்கு எதுவுமே கேட்கல அப்படி சொல்லி கேட்கிறப்ப, எனக்கு ஒண்ணுமே கேட்கலையே, யாரோ ஏதோ ஒண்ணு சொல்லி உங்களை பயமுறுத்தி வச்சிருக்காங்க, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க பாடத்தை கவனிங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் எப்போது போல பாடத்தை நடத்துறாங்க. ஆனா அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும், ஏன்னா அவங்க அங்க பல வருஷமா படிக்கிறாங்க. அதே சமயத்துல இவங்க வாஷ்ரூமும் போயிட்டு வந்துட்டாங்க. ஆனா டீச்சருக்கு ஒண்ணுமே கேட்கலையே, ஒருவேளை டீச்சர் உண்மைதான் சொல்றாங்களா பொய் சொல்றாங்கன்னா அவங்களுக்கே தெரியல. சரி ஏதோ ஒண்ணு இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்களும் பாடத்துல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே ஃபர்ஸ்ட் டே போனுச்சு, செகண்ட் டே போனுச்சு, தேர்ட் டே என்ன நடச்சுன்னு பாத்தீங்கன்னா, திரும்பவும் அவங்க வாஷ்ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு போறப்ப ஸ்டூடெண்ட் திரும்பியும் பார்த்தாங்க, இவங்க அந்த வாஷ்ரூமுக்கு தான் போறாங்களாட்டு. இவங்க அந்த சயின்ஸ் லேப் பக்கத்துல இருக்கிற வாஷ்ரூமுக்கு தான் போயிருக்காங்க. அப்போ இவங்க அந்த வாஷ்ரூம் போறப்ப அங்க ஒரு விஷயத்த கவனிச்சிருக்காங்க. என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க அந்த வாஷ்ரூமை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா, அப்ப அவங்களுக்கு ஒரு சப்பாத்தி சத்தம் கேட்டிருக்கு. அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த டீச்சர் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா கிளாஸ் வச்சு நடத்திருக்காங்க. வேற எந்த கிளாஸ் டீச்சரும் எக்ஸ்ட்ரா கிளாஸ் வச்சு நடத்தல. சோ இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, இவங்க ஸ்டூடெண்ட்ல யாரோ ஒரு ஆளு தான் வாஷ்ரூமுக்கு வந்திருக்காங்கன்னு.
அந்த சப்பாத்தி சத்தம் பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம்குள்ள வந்து இவங்க யூஸ் பண்ற அந்த வாஷ்ரூம் பக்கத்துல இருக்கிற கதவை திறந்து சாத்திட்டு டேப்பை திறந்து விட்டா எப்படி இருக்கும் அந்த சத்தம் இவங்களுக்கு கேட்குது. இவங்க வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு ஹேண்ட் வாஷ் பண்றப்ப வந்து இப்படி நிமிர்ந்து அந்த கண்ணாடியில பாக்குறப்ப வந்து அந்த பக்கத்துல இருக்கிற வாஷ்ரூம் கதவு வந்து சாத்தி இருக்கு, டேப்ல தண்ணி போய்கிட்டே தான் இருக்கு. அப்ப இவங்களும் சரி ஸ்டூடெண்ட் தான் போல நினைச்சிட்டு இவங்களும் வந்துட்டாங்க. இந்த டீச்சர் வந்து கிளாஸ் ரூம் வந்து உட்காந்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த ஸ்டூடெண்ட்டுக்காக வெயிட் பண்ணி பார்த்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம். அதுக்கப்புறம் அவங்க வந்து கிளாஸ் எடுக்கல. அந்த ஸ்டூடெண்ட் வர வரைக்கும் அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப அப்ப அந்த கிளாஸ் ரூம்ல இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க, யாருக்கு டீச்சர் வெயிட் பண்றீங்க, ஏன் நீங்க இன்னும் அந்த நோட்ஸுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல, ரொம்ப நேரமா யாருக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப வந்து அப்ப அந்த டீச்சர் சொல்லியிருக்காங்க, உங்கள யாரோ தானே இப்போ வாஷ்ரூம் போயிருக்காங்க, அவங்க வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு. அப்ப பிள்ளைங்க வந்து சுத்தி முத்தி திரும்பி பார்த்துட்டு யாரு டீச்சர் வாஷ்ரூம் போனா, யாருமே இன்னும் போலியன்ட்டு. இல்லையே நான் வாஷ்ரூம் போறப்ப வந்து பக்கத்து வாஷ்ரூம் வந்து யூஸ் பண்ண சத்தம் எனக்கு கேட்டுச்சு, அப்ப நான் நினைச்சேன் உங்களை யாரும் தான் ஒரு ஆள் வாஷ்ரூம் போயிருக்காங்கன்னு. கண்டிப்பா அந்த கிளாஸ் ரூம்ல இருக்கிற அந்த பிள்ளைங்களுக்கு தெரியும் அவங்களோட ஃப்ரெண்டு யாராச்சும் வாஷ்ரூம் போனாங்கன்னா. அப்ப அந்த பிள்ளைங்க சொன்னாங்க, இல்ல டீச்சர் யாருமே போலியேன்னு. ஏன்னா அந்த கிளாஸ்ல வந்து அப்ப கிட்டத்தட்ட ஒரு 25 to 30 ஸ்டூடெண்ட் தான் இருக்காங்க. அப்புறம் இவங்களும் எல்லாரும் பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, திரும்பி பாக்குற வந்து இல்ல டீச்சர் யாரும் வாஷ்ரூம் போலன்னு. அப்பதான் அந்த டீச்சருக்கு தெரிஞ்சது, என்னடா யாருமே போலியா, அப்ப பக்கத்து வாஷ்ரூம் யூஸ் பண்ணது யாருன்னு. அப்பதான் அந்த கிளாஸ் ரூம்ல இருக்க இன்னொரு பிள்ளை சொன்னிச்சு, டீச்சர் நான் அப்பயே சொன்னல அந்த அந்த சைடு போவாதீங்க, இது கண்டிப்பா அந்த பேயோட வேலையா தான் இருக்கும்னு. அப்ப கூட டீச்சருக்கு வந்து இல்ல இது ஏதோ ஒண்ணு நினைச்சிட்டு அதை அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்க்கு எக்ஸாம்லாம் ஸ்டார்ட் பண்ணுற டைம் கிட்ட நெருங்கிடுச்சு. ஸோ அதுக்காக இவங்க வந்து அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு மணி ஒரு 7:45 சம்திங் அந்த மாதிரி இருக்கும். இவங்களும் அதே மாதிரி வழக்கமாக வாஷ்ரூம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த கொஸ்டின்ஸ் பேப்பர்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறப்ப திடீர்னு அவங்களுக்கு சயின்ஸ் லேப்ல இருந்து ஒரு சத்தம் அவங்களுக்கு கேட்டிருக்கு. அதுவும் இவங்களுக்கு மட்டும்தான், அந்த டைம்ல கிளாஸ் ரூம்ல யாருமே இல்லை. ஸோ அந்த சத்தம் வந்து சயின்ஸ் லேப்ல இருந்து தான் கேட்குது. ஆனால் கொஞ்சம் தூரத்துல இருந்து கேட்குது. யாரோ வந்து ஹெல்ப் பண்ணுங்க டீச்சர், ஹெல்ப் பண்ணுங்க டீச்சர் அந்த மாதிரி சத்தம் இவங்களுக்கு கேட்டிருக்கு. ஆனா அந்த ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ற அந்த குரல் வந்து அவங்களுக்கு ரொம்ப கிட்டத்துலதான் விளங்கிருக்கு. ஏன்னா இவங்க தான் வந்து அந்த எக்ஸ்ட்ரா கிளாஸ்லாம் நடத்துறப்ப வந்து அந்த சயின்ஸ் லேப் பக்கத்துல இருக்கிற 4 கிளாஸ் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்களே. ஸோ இவங்க இந்த நேரத்துல என்னடா ஹெல்ப் பண்ணுங்க டீச்சர்னு ஒரு வாய்ஸ் கேட்குதுன்னு சொல்லிட்டு இவங்க அந்த கொஸ்டின்ஸ் பேப்பர்லாம் வச்சுட்டு இவங்க போய் பக்கத்து கிளாஸ்ல எட்டி பார்த்திருக்காங்க, அங்க யாருமே இல்லை. அதுக்கப்புறம் அந்த சத்தம் வந்து அடுத்த பக்கத்து கிளாஸ்ல கேட்டிருக்கு. அதாவது இவங்க போய் எட்டி பார்க்கறப்ப வந்து அதுக்கு பக்கத்துல அந்த சவுண்ட் கேட்குது, இவங்க போய் பாக்குறாங்க. இப்படியே 4 கிளாஸ் தள்ளி இவங்க எட்டி பார்க்கறப்ப அந்த சவுண்ட் வந்து சயின்ஸ் லேப்குள்ள தான் கேக்குது. இவங்களுக்கு வந்து ஒரு ஷாக், என்னடா சயின்ஸ் லேப் உள்ளுக்கு வந்து இந்த சவுண்டு கேக்குது, உள்ளுக்கு யாராச்சும் இருக்காங்களா, இந்த லேப் பூட்டி ரொம்ப வருஷம் ஆச்சு, எப்படி உள்ள இருந்து சவுண்டு வருதுன்னு இவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி. ஸோ இவங்க வந்து அந்த டைம்ல பயப்படல, என்ன பண்ணிருக்காங்க, அந்த பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன ஜன்னல் மாதிரி இருக்கும், அந்த ஜன்னலை வந்து அவங்க லைட்டா ஓபன் பண்ணி பார்த்திருக்காங்க. அவங்க உள்ளுக்கு இருக்கிற அந்த காட்சை பாக்குறப்ப அப்படியே ஷாக்ல உறைஞ்சிட்டாங்க. கண்ணு முழியெல்லாம் அப்படியே பிதுங்கிருச்சு. என்ன பார்த்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு கேர்ள் ஸ்கூல் யூனிஃபார்மோட தூக்குல தொங்குன காட்சை தான் அவங்க பார்த்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த கேர்ளு தொங்குன விதத்தை பாக்குறப்ப வந்து அந்த கேர்ளோட ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் ஒரு மாதிரி கிழிஞ்சி அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ரத்தமா இருக்கு. அந்த கேர்ள் வந்து தூக்குல தொங்குது. அந்த டைம்ல அவங்க நாக்கும் வெளியே வந்திருக்கு. அப்படி தொங்கிட்டு இருக்கிறவங்க திடீர்னு கண்ணை முழிச்சு பார்த்தா இப்படி இருக்கும். அந்த மாதிரி அவங்க கண்ணை முழிச்சு பார்த்த கையோடய அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. அவங்க பயத்துல கத்தி அலறி வேகமா ஓடி வந்து மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. அவங்களோட அலறு சத்தத்தை கேட்டோன்னே அங்க தங்கி இருந்த சில டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் உடனே வந்துட்டாங்க. வந்து பாக்குறப்ப வந்து இவங்க மயக்க நிலையில இருந்திருக்காங்க. அப்புறம் மயக்கத்தை தெளிய வச்சு என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கிறப்பதான் ஸ்டூடெண்ட் எல்லாம் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த டீச்சர் வந்து அங்க என்ன பார்த்தாங்களோ அந்த விஷயத்த டீச்சர் கிட்ட எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் மூஞ்ச பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே பேசல. அவங்களுக்கு அதுக்கப்புறம் அங்க வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் பயமாயிருச்சு. அதே சமயத்துல அந்த கேர்ளுக்கு என்னதான் நடந்திருக்கும்னு நினைச்சிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அங்க வேலை செய்யற அந்த வாட்ச்மேன் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா அந்த வாட்ச்மேன் வந்து அங்க கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா வேலை செஞ்சிருக்காரு. ஆனா அந்த வாட்ச்மேன் கிட்ட கேக்குறப்பையும் அவருக்கும் அதை பத்தின எந்த ஒரு விவரமும் தெரியலன்னு சொல்லிட்டாரு.
இவங்க அந்த ஸ்கூல் விட்டு நின்ன கையோட இவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்குங்க. அந்த கனவுல இவங்க என்ன பாக்குறாங்கன்னா, சயின்ஸ் லேப் உள்ளுக்கு ஒரு 6 பேர்கிட்ட உள்ளுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் உள்ளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க டீச்சர், ஹெல்ப் பண்ணுங்க டீச்சர் சொல்லிட்டு இந்த மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த உள்ளுக்கு பூந்த அந்த 6 பேரும் வெளியாகிறாங்க. வெளியாயிட்டு இவங்க ஓடி போய் பாக்குறப்ப அந்த பொண்ணு தூக்குல தொங்கப்பட்டிருக்கு. அவங்க என்ன காட்சியை நிஜத்துல பார்த்தாங்களோ அதே காட்சியை தான் கனவுலயும் பார்த்திருக்காங்க. இவங்க பயந்து போய் அந்த கனவு கண்டு எந்திரிக்கிறப்ப இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிச்சு பாக்குறப்பதான் தெரியுது அந்த பொண்ணுக்கு என்ன நடந்திருக்கோ கனவுல அந்த பொண்ணே இவங்க கிட்ட காட்டியிருக்கு. இவங்களுக்கு இந்த விஷயத்த நம்பலாமா வேண்டாமா அந்த மாதிரி ஒரு கியூரியாசிட்டி வந்துருச்சு. அதே சமயத்துல அவங்க நிஜத்துல பார்த்த அதே விஷயம் தான் கனவுலயும் பார்த்திருக்காங்க. சோ அதுக்கப்புறம் அந்த விஷயத்த அவங்க அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த கனவும் வரல. சோ அவ்வளவுதான் நண்பா இந்த கதை. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா மேபி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். சோ நமக்கு தெரியல இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. மறுபடியும் ஒரு உண்மை சம்பவத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.